ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு தட்டைப்பயிறு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், அதோட 3 தக்காளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, 10 சில் தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதோட 15 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் அதோட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவில் பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. எல்லாம் நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நான் தட்டைப்பயிரை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, சுவையான தட்டைப்பயிறு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.